நிலையில் உண்ணுவது பருகுவது ஹராமா? சிறு விளக்கம் தருக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்றுகிட்டு தண்ணி குடிச்சா வாந்தி எடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நின்றுகிட்டு தண்ணி குடிச்சா வாந்தி எடுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அதே நேரத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஜம்சம் கிணற்று தண்ணியை நின்றுகிட்டு குடித்ததாகவும் ஹதீஸ் வருது. இந்த ரெண்டு ஹதீஸையும் எடுத்து ஹதீஸ் கலை அறிஞர்கள், ஃபிக்ஹ் கலை அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நடுநிலையான ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், தண்ணியை உட்கார்ந்து தான் குடிக்கணும். உட்கார முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்குமாக இருந்தால் நின்று கொண்டு குடிப்பதில் தப்பு கிடையாது. ஏனென்றால் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்ய மாட்டாங்க. அங்கே உட்கார முடியாத ஒரு நிலை அதான். அப்போ இந்த விஷயத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிலை வந்தால் ஒரு சலுகை இருக்கிற மாதிரி நாம் நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்காமல் உட்கார்ந்து குடிக்க பார்க்கணும். எப்படியாவது கீழே உட்கார பார்க்கணும். உட்காரக்கூடிய இடமோ வாய்ப்பு வசதியோ அப்படியோ ஒன்றுமே இல்லை அப்படி என்றால், இப்போ ஒரு டெப்பில் தண்ணி வருது, அதில் கையை வச்சு தான் குடிக்கணும், பாத்திரம் இல்லை, அதை உட்கார்ந்து கையை வைக்க முடிச்சா தலையெல்லாம் கொட்டிடும். அப்போ நின்று தான் குடிக்கணும்னா வேறு வழி இல்லை, நின்று தான் குடிக்கலாம். அப்போ அதை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். தண்ணியை தான் இப்படி தடுத்து சொல்லியிருக்குது, உணவை சாப்பாட்டை சொல்லல. ஆனால் உலமாக்கள் என்ன சொல்லாங்க என்றால், தண்ணிக்கே அந்த சட்டம் என்றால் பில்லாவில் அதை விட சட்டம் உணவுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வரணும். உணவையும் உட்கார்ந்து சாப்பிட்டு பார்க்கணும். தண்ணிக்கு என்ன விதிவிலக்கோ அதே விதிவிலக்கு உணவுக்கும் பெறும். வேற வழி இல்லை அப்படிங்கும் போது நின்றுக்குத்தான் சாப்பிட்ற ஒரு நிலைமை அப்படின்னு சொன்னால் அதில் தப்பில்லை அப்படின்னு சிலர் என்ன செய்கிறாங்க, எழுதுறாங்க.